கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக அடர்ந்த மேகமூட்டத்துடன் கூடிய மிதமான மழை பெய்து வருவதால் படகு சவாரி தாமதமாக தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஜாஃபரிடம் கேட்கலாம். ஜாஃபர், விவரங்கள். நிச்சயமாக சூரஞ்சினி, 23 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் காலை முதலே சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, அண்ணா சாலை, லாஸ்காட் சாலை, குறிஞ்சிநகர், பாம்பார்புரம், வட்டக்கானல், அதே போல கவித்தியாகராஜர் சாலை, ஆனந்தகிரி, கல்லறைமேடு உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் அடர்ந்த மேகமூட்டத்துடன் கூடிய மிதமான மழை பெய்து வருகிறது. மழை தொடர்வதால் படகு சவாரி, குதிரை சவாரி, சைக்கிள் சவாரி உள்ளிட்ட முக்கிய பொழுதுபோக்கு அம்சங்கள் தாமதமாக தொடங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வார விடுமுறையில் கொடைக்கானலில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். காலை முதலே அடர்ந்த பனிமூட்டத்துடன் கூடிய மழை தொடர்வதால் மலைப்பகுதி முழுவதும் கடும் குளிர் நிலவி வருகிறது. இதனால் ஒரு சில சுற்றுலா பயணிகள் தங்கும் அறைகளிலும் பொதுமக்கள் வீடுகளிலும் முடங்கியுள்ள சூழ்நிலையை காணப்படுகிறது. அன்றாட இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. ஜாஃபர். கோத்தகிரி சுற்றுப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஐயாச்சாமியிடம் கேட்கலாம். ஐயாச்சாமி, விவரங்கள். சிவரஞ்சனி, தமிழகத்தில் இன்று பல்வேறு மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக மலை மாவட்டமான நீலகிரியில் நேற்று இரவு முதல் உதகை, குன்னூர், கோத்தகிரி சுற்றுப்பகுதிகளில் லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் கோத்தகிரி சுற்றுப்பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக உதகையில் இருந்து கோத்தகிரி செல்லக்கூடிய சாலையில் கடும் பனிமூட்டத்துடன் கூடும் கனமழை காரணமாக வாகனங்கள் முகப்பு விளக்கு எறிவிட்டு செல்கின்றன. இதேபோல் உதகை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் லேசான மழையுடன் கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது பாதிப்படைந்துள்ளது. கோத்தகிரி மலைச்சாலையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் கவனமுடன் செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐயாச்சாமி.